செங்கம் தாலுகா அலுவலகம் முன் கிராம நிர்வாக உதவியாளர்கள் தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் செங்கம் காவல் ஆய்வாளர் செல்வராஜ் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். இருப்பினும் கோரிக்கைகள் குறித்து முறையான உறுதிமொழி கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிட மறுத்த ஊழியர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சாலை மறியலால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு விசாரணைக்கு பின் விடுவிக்கப்பட்டனர்.